தான் வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து இது மேஜர் ப்ராப்ளமாக இருக்குது. அது எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த சிஸ்டம் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இது வந்து ஆட்டோமேட்டிக் இரிகேஷன் சிஸ்டம். இப்போ வந்து சாயில் மாய்ஸ்சர் சென்சார் வந்து இந்த தண்ணி ஈரப்பதம் இருக்கிறத வந்து டிடெக்ட் பண்ணியிருக்குது. அதனால மோட்ரு அதாவது இந்த ட்ரிப் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகாது. இப்போ நான் வந்து இது ஒன்ஸ் நான் ரிலீஸ் பண்ண உடனே இந்த ரிலேயிலேருந்து பவர் வந்து ட்ரிப் சிஸ்டம் வந்து ஆக்டிவேட் ஆகுது. அப்போ அது வந்து ட்ராப்பாக விழும். ஃபஸ்ட்டு இந்த மோட்டரோட டேரெக்டாக கனெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த இரிகேஷனோட வரும். இப்போது நெக்ஸ்ட் வந்து என்னென்னா செக்யூரிட்டி சிஸ்டம் கனெக்ட் பண்ணியிருக்கோம். செக்யூரிட்டி சிஸ்டம் எப்படின்னா, இப்போ இங்கேருந்து ஒரு மாடு ஆடு அது அப்படி அந்த மாதிரி எது வந்தாலும் இந்த செக்யூரிட்டி சிஸ்டம் வந்து உடனே இந்த மாதிரி இண்டிகேட் பண்ணிடும், சவுண்டு வந்துடும். இப்போ வந்து ஃபார்மர்ஸும் புரிஞ்சிக்கலாம் இப்போ இங்கே ஏதோ வருது. அப்போ சத்தம் கேட்டோடனே அந்த அனிமல் வந்து இந்த லேசர் லைட்டும் அதே சேம் டைமில் சுற்றும். அப்போ சுற்றும் போது இங்கே ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து அது பயந்து வந்து ஓடிடும். இப்போது திருநெல்வேலியில் ரீசெண்டாக ஃபார்மர்ஸ் இதனால தான் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ தோட்டத்துக்குள்ளே நிறைய காட்டு பனிங்க நுழையிறனால எங்கள் பயிர்கள்லாம் சேதமாகுது. அதனால் நாங்கள் இதை கண்டுபிடிச்சிருக்கோம். ஏதாவது பொருள் வந்தால் டச்சானா சவுண்ட் வரும். நாகப்பட்டினத்தில் வந்து ஸ்மார்ட் டாய்லெட் வந்து மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸில் வந்து பப்ளிக் பிளேசஸ்லாம் டாய்லெட் வந்து அன்ஹைஜீனிக்காக ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப அசுத்தமாக இருக்குது. அப்போ வந்து நம்ம வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இது மூலிமா நிறைய டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. அதனால நம்ம அதை தடுக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சவுண்டு டிடெக்ட் ஆகும்போது இது வந்து ஓப்பன் ஆகி அது உள்ளே வந்து தண்ணி வரும். தண்ணி வரும்போது உள்ளே போகும்போதும் வெளியே வரும்போதும் க்ளீன் ஆயிரும். இப்போ வந்து டோர் வந்து கரெக்டாக 10 செகண்ட்ஸ்க்கு அடுத்து க்ளோஸ் ஆயிரும். இப்போ டோர் வந்து க்ளோஸ் ஆகாட்டி இங்கே ஒரு பஸ்ஸர் வச்சுருக்கோம். இந்த பஸ்ஸர் வந்து இண்டிகேட் பண்ணும். அப்போ வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் தண்ணி வந்துக்கிட்டே இருக்குன்னு. இந்த பஸ்ஸர் சவுண்டு கொடுக்குறது மூலிமா தண்ணி வேஸ்ட் ஆகாமையும் நம்ம தடுத்துக்கலாம். அதே நேரத்தில் கதவு எப்போலாம் திறக்கலை டெக்னிக்கல் ஃபால்ட் ஆகிட்டுனாலும் இந்த பஸ்ஸர் அடிக்கிறது மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதிலே நம்ம சேவ் எனர்ஜி அப்படிங்கிற கான்செப்ட் கொண்டு வரணுங்கிறதுனால மேலே வந்து சோலார் பேனல் வச்சுருக்கோம். சோலார் பேனல் கிட்ட லைட் அடித்தா மட்டும்தான் சோலார் பேனல் ஓப்பன் ஆகும். லைட் இல்லாத நேரம் சோலார் பேனல் மூடிடும். இது எதுக்காண்டினா நம்ம சோலார் பேனல் வாங்கும்போது வாட்டர் ப்ரூஃபில் பார்த்து வாங்கியிருந்தோம். ஆனால் அதுக்கு போடக்கூடிய ஸ்டீல்ஸ் எல்லாமே வாட்டர் ப்ரூஃபில் வாங்குறது இல்லை. அதனால் 1 இயர்க்குள்ளேயே அந்த ஸ்டீல்ஸ் எல்லாம் மழை வெயில் பட்டு ரஸ்ட் ஆயிடுது. இதனால் அந்த ஸ்டீல்ஸை மாற்ற வேண்டியது வருது. சோலார் பேனலுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் நம்ம அந்த ஸ்டீல்ஸுக்கு கொடுக்கல. அதை ப்ரொடெக்ட் பண்ணணும் தான் அந்த டோர் மாதிரி போட்டிருக்கு. இதில் எப்போ வெயில் அடிக்குதோ அப்போ மட்டும் திறக்கிறதுனால மழை பெய்யும் போதெல்லாம் அது மூடி இருக்கும். அடுத்தது வந்து வாட்டரை சேவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி இதில் ஒன்று வச்சுருக்கோம். இதில் எப்போ தண்ணி படுதோ அப்போ மட்டும்தான் அந்த டோர் ஓப்பன் ஆகும். தண்ணி அதே மாதிரி தொடச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது க்ளோஸ் ஆகிரும். இதனால் மழை பெய்யும் போது மட்டும் அந்த தண்ணி திறந்து தண்ணியெல்லாம் சேவ் ஆகும். இதை நம்ம அப்படியே நிலத்தடி நீரோட கனெக்ட் பண்ணிட்டோன்னா நிலத்தடி நீர் வளமாக இருக்கும். இப்போ வந்து இது எல்லாத்துக்கும் வந்து பவர் கன்சப்ஷன் வந்து நிறையா ஆகும். அதுக்கு நம்ம வந்து இந்த சோலார் பேனல் யூஸ் பண்ணுவோம். அது மட்டுமே பத்தாது. அதுக்கு வந்து நமக்கு லோ காஸ்ட் இன்வெர்ட்டர் வந்து 12 வோல்ட் நம்ம பவர் சப்ளை கொடுக்கும்போது அவுட்புட் வந்து 600 வோல்ட் வரும். இப்போ இதை வச்சு உங்கள் ஹோம் அப்ளையன்சஸ் எல்லாமே யூஸ் ஆகும். எக்ஸாம்பிள் இது இப்போ வந்து எல்லா ஹோம் அப்ளையன்சஸும் 240 வோல்ட்டில் தான் ஓடும். 240 வோல்ட் 220 வோல்ட். அப்போ இது வந்து 4 ஹோம் அப்ளையன்சஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த செட்டப் ஃபுல்லாகவே இந்த இன்வெர்ட்டர் மூலியமாக தான் பவர் சப்ளை போயிட்டுருக்கு. 1 2 3 4 5 6 அடாப்டர் போட்டிருக்கோம். 600 700 வோல்ட் வருது. ஆனால் 6 அடாப்டர் போட்டியும் இப்போ எதுவுமே நிற்கலை, ஓடிட்டு தான் இருக்குது. இப்போ வந்து இது வந்து இதுக்கு மட்டும் யூஸ் இல்லை. இப்போ வந்து ஃபார்மர்ஸ் வந்து நிறைய இடத்துல வந்து பெட்ரோல் மோட்ரு டீசல் மோட்ரு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து டீசல் கன்சப்ஷன் நிறையாவும் எலக்ட்ரிக்கே யூஸ் பண்ணாலும் அது வந்து ரேட் பில் கூட ஆகும். அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது மூலயமா நீங்கள் வந்து ஒரு 2லேருந்து 3 மோட்டர் வரைக்கும் ஓட வைக்கலாம். இப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி டாய்லெட்லேருந்து வர ஹியூமன் வேஸ்ட்டை வந்து உரமாக ஆக்கி நம்ம அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காண்டி தான் அது கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ சுவிட்சு போடும்போது ஆட்டோமேட்டிக்காக அது ரோல் ஆகி அதுலேருந்து இங்கே வந்து இதிலேருந்து அரைச்சி கீழே வந்துடும். இப்போ நல்லாவே அரைச்சி கீழே வர பார்க்கலாம். இது அரைச்சி வர்றது மூலயமா பொடியாயிரும். இப்போ நம்ம அதில் 2 நாள் ஃபஸ்ட்டு நேராக இங்கேருந்து செப்டிக் லைனை வந்து இதில் கொடுத்துட்டோம் அப்படின்னா நேராக அதில் வந்து 2 நாள் 3 டேஸ் ஆர் 2 டேஸ் அதில் காஞ்சிட்டுனா அது நல்லாவே காஞ்சிரும். அதுக்கப்புறம் அது ஓடும் போது இதில் வந்து இந்த ரோலரில் வந்து இந்த
இந்த ஹோல் வழியாக மோட்ருக்குள்ளே போயிட்டு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதை அரைச்சி நமக்கு பவுடராக தர்றதுனால அதை விவசாயத்துக்கு ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா காஞ்சிறதுனால அது ஸ்மெல்லும் இருக்காது. இதுக்கு வந்து எந்த மேன் பவரும் தேவை கிடையாது. இப்போ வந்து இப்போ வந்து ஹியூமன்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஆக்வர்ட்னஸ் இருக்கும். அதாவது வந்து ஏதோ நோய் சப்போஸ் ஸ்ப்ரெட்டாக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த மூலியமாக அது வந்து ஸ்ப்ரெட்டாக வாய்ப்பு இல்லை. இந்த எல்லா சிஸ்டமும் வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து இது யூஸ் ஆகும். இப்போது நெக்ஸ்ட்டு இந்த எங்கள் ஃப்ரெண்டு இன்வைட் பண்ணியிருக்காங்க ட்ரைனேஜ் சிஸ்டம். இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் மூலிமா இப்போ ரோட்டில் நிறைய ரோட்டில் வந்து ட்ரைனேஜ் வந்து நிரம்பி வெளியே கொட்டிகிட்டு இருக்கு. ஆனால் யாருமே அதை கண்டுக்கிறது இல்லை. அதனால டிராஃபிக் ஆகுறதுனால ஆக்சிடெண்ட் ஆகுது. எந்த வண்டியுமே போக முடியல. அதனால தான் இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வரணும்னு இது பண்ணியிருக்கோம். இப்போ இது செப்டிக் டேங்க் வந்து நிறையலை. இப்போ நிறைஞ்ச மாதிரி இதில் ஆப்ஜெக்ட் டிடெக்ட் ஆனிச்சு அப்படின்னா லைட் எரிஞ்சு பஸ்ஸர் சவுண்டு கேட்கும். பஸ்ஸர் சவுண்டு கேட்கும்போது உள்ளே வந்து ஒரு பிளேடுக்கு உள்ள ஒரு மோட்ரு ரன் ஆகும். அந்த ரன் ஆகும்போது இப்படி நம்ம ஒரு டிஸ்டன்ஸுக்கு ஒருக்கு இந்த மோட்ரு வைக்கும் போது ரன் ஆகி உள்ளே என்ன அடப்பு இருந்தாலும் எடுத்துறதுனால யாரும் க்ளீன் பண்ண தேவையில்ல. அப்படியே இந்த மோட்ரு ஓடியும் அது அடப்பு எடுக்கலை, நிரம்பி வந்துக்கிட்டே இருக்குன்னா நிரம்பும் போது இப்படி நிரம்பி இருக்கும் போது அது வந்து டிடெக்ட் ஆகி ரெட் கலரில் எல்இடி 2 சைடு ரெட் கலர் லைட் அலாம் லைட்டும் பஸ்ஸர் சவுண்டு கேட்கும். இது மூலயமா அவங்க ஈஸியாக வந்து அந்த மோட்டர்னால எடுக்க முடியாத அளப்பு அடைப்பு